வணக்கம். நீங்க கும்பராசியா? சமீபத்துல எதை பண்ணாலுமே தடை, தாமதம், மன அழுத்தம், மன உளைச்சல், ரொம்ப கவலையில இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோ முழுசா பாருங்க. இந்த வீடியோ ஒன்னும் உங்களுக்கு எதாச்சியா பார்த்துருக்க வந்திருக்க மாட்டீங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்பயாவது நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வராதா? இத்தனை வருஷமா நம்ம பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதான்னு ஏங்கி போய் தான் இங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கான நேரம் நெருங்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஆமாங்க, இன்னி 7வது நாளுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்க போகுது. அந்த அதிசயம் மட்டும் நடந்துடுச்சுன்னா நீங்க பட்ட கஷ்டம், துன்பம், துயரம் எல்லாமே உங்களை விட்டு நீங்கி ஒரு ராஜா கணக்கா வாழ போறீங்க. இவ்வளவு நாளா தலைகீழ உங்க வாழ்க்கை மாறப்போகுது. உங்களுக்கு சாதகமா ஒரு ராஜ வாழ்க்கையா மாறப்போகுது. ஆனா இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. வாழ்க்கையில நடக்க போற நீங்க கடைபிடிக்க வேண்டிய 5 முக்கியமான ரகசியங்களை பற்றி தான் நம்ம விரிவா பேச போறோம். இந்த ரகசியங்களை நீங்க உசுருக்கு உசுரான நண்பர்கள் கிட்டயோ, சொந்தக்காரங்க கிட்டயோ, இல்ல வேற யார்கிட்டயோ கூட மூச்சு கூட விடக்கூடாது. கும்ப ராசிக்காரங்களை பத்தி பொதுவா சொல்லணும்னா, மத்தவங்களுக்காக தங்களையே அழிச்சுப்பீங்க. யார் வந்து உதவி கேட்டாலும் என்கிட்ட இல்லைன்னு ஒரு நாள் நீங்க சொல்லியிருக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு உதவினா உங்களை தேடி ஒரு நாய் கூட உங்களுக்காக வராது. உடுத்திக்க துணியில கூட கழட்டி கொடுக்கிற அளவுக்கு ரொம்ப இலகிய மனசு உங்களுக்கு. கடைசியில உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க உதவி செஞ்ச ஒருத்தர் கூட உங்க பக்கத்துல வந்து நிக்க மாட்டாங்க. பல துரோகிகளையும் சந்திச்சு யார்கிட்டயாவது நம்ம கஷ்டத்தை சொல்லி அழமாட்டோமோன்னு தவிச்ச தருணங்கள் உங்க வாழ்க்கையில நிறையவே இருந்திருக்கும். காசு பண விஷயத்துல கூட மத்தவங்களை கண்மூடித்தனமா நம்பி பல முறை ஏமாந்திருப்பீங்க. கொடுத்த காசு உங்க கைக்கு வந்திருக்காது. உங்களுக்கு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே ரொம்ப பயமா இருக்கும். உழைப்பு முழுக்க உங்களோடதான் இருக்கும். ஆனா அதோட பலனை வேற யாரோ அனுபவிச்சிருப்பாங்க. ராத்திரியான தூக்கம் வராம நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற பயத்திலேயே பல நாட்களை கடந்து வந்திருக்கீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சுக்காம காயப்படுத்தினப்போ தனிமையில நின்னு கண்ணீர் விட்ட கும்பராசி அன்பர்களுக்கு இனிமே அந்த நிலைமை வரப்போறதே கிடையாது. எண்ணி 7வது நாளுக்கு அப்புறம் கிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு ரொம்பவே சாதகமா மாறப்போகுது. குறிப்பா உங்க ராசிநாதனான சனி பகவான் உங்களுக்கு என்னென்னவோ நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு. இத்தனை நாள உங்களை அழுக வச்ச ஒரு கண்ணுக்கு தெரியாத பாரம், உங்க முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தின தடைகள் எல்லாமே சுக்கு நூறா உடைய போகுது. நீங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சவங்க, உங்களை ஏளனமா பேசினவங்க எல்லாரும் வாய பலந்து ஆசைப்படுற அளவுக்கு உங்களோட வளர்ச்சி விஸ்வரூபம் எடுக்க போகுது. ஆனா இங்கத்தான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். நீங்க கும்பராசியா இருந்தா உங்களோட நட்சத்திரம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதை பார்த்து என்ன மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வரும்னு நான் சொல்றேன். பொதுவாவே கும்பராசிக்காரங்களுக்கு கந்திஷ்டி ரொம்பவே அதிகம். நீங்க கொஞ்சம் நல்லா இருந்தா, நல்ல துணி உடுத்துனா, நல்லா சிரிச்சு பேசினா கூட அதை பொறுத்துக்க முடியாத ஒரு பெரிய கூட்டமே உங்களை சுத்தி இருக்கு. அதனாலதான் இனிமே உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த மாபெரும் மாற்றங்களை பத்தி நான் சொல்ல போற இந்த ரகசியங்களை நீங்க யார்கிட்டயும் பகிர்ந்துக்க கூடாதுன்னு திரும்ப திரும்ப சொல்றேன். உங்க மனசுக்குள்ள பல வருஷமா பெரிய கனவு இருக்கா? சொந்தமா ஒரு வீடு கட்டணும், இல்ல ஒரு நல்ல தொழில் பண்ணணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அரசாங்க உத்தியோகத்துக்கு போகணும், அப்படி இப்படி இருந்த உங்க எல்லா ஆசைகளும் வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா நடக்கும். அந்த கனவு நிறைவேறுவதற்கான ஆரம்ப புள்ளி தான் இந்த 7 நாட்கள். இது வரைக்கும் நீங்க போட்ட திட்டங்கள் எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தால தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும். கையில காசு வரும், ஆனா அது தங்குறதுக்கு முன்னாடியோ ஏதோ ஒரு செலவு வரும். அந்த செலவு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கடன் வரும். அந்த கடன் கழுத்தை நெரிக்கும் போது என்னடா வாழ்க்கை நினைச்சு பல நாள் அழுதுருப்பீங்க. வட்டிக்கு மேல வட்டி கட்டி உழைக்கிற பணம் பூரா கடனுக்கே சரியா போகுதுன்னு கடுமையான விரக்தியில இருந்திருப்பீங்க. இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். பணவரவு பல வழிகள்ல உங்களை தேடி வரப்போகுது. நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு உதவிகள் தானா தேடி வரும். முடங்கி போய்க்கிருந்த உங்களோட முயற்சிகள் எல்லாமே மறுபடியும் உயிர் பெறக்கூடுது. இந்த நேரத்துல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய முதல் ரகசியம் உங்களோட பொருளாதார வளர்ச்சி சம்பந்தப்பட்டது. உங்க கைக்கு நிறைய பணம் வரப்போகுது. நீங்க செழிப்பா மாற போறீன்ற விஷயத்த எந்த காரணத்தை கொண்டும் வெளியில சொல்லவே சொல்லாதீங்க. என்கிட்ட காசு இருக்கு, நான் நல்லா வாழ்வேன், எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்றத உங்க மூளை கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. பாசிட்டிவ் எனர்ஜி தான் உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் அழிச்சு பாசிட்டிவா உண்டாக்கும். அடுத்த ரகசியம் உழைப்பு. கண்டிப்பா கும்பராசியில பிறந்த எல்லாருமே ஒரு கடுமையான உழைப்பாளியா தான் இருந்திருப்பீங்க. உங்களோட உழைப்புக்கு வேற எந்த ராசியும் போட்டி கூட போட முடியாது. அந்த அளவுக்கு விழுந்து விழுந்து உழைப்பீங்க. உங்களோட விழுந்து ரத்தமே வந்தாலும் அந்த ரத்தத்தை தொடச்சிட்டு கடுமையா உழைக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க. ஆனா அவங்க எவ்வளவு உழைச்சாலும் அவங்க உழைப்புக்கேத்த ஊதியம் கிடைச்சதே கிடையாது. ஆனா அப்ப வரப்போடிய நாட்கள்ல உங்களுக்கு கண்டிப்பா நீங்க நினைச்சது எல்லாமே நடக்க போகுது.
மூணாவது முக்கியமான ரகசியம் உங்க குடும்பம் மற்றும் கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற விஷயங்கள். இது வரைக்கும் உங்க குடும்பத்துக்குள்ள பல குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கலாம். ஒருத்தரை புரிஞ்சுக்காம சின்ன சின்ன விஷயத்துக்காக கூட பெரிய வாக்குவாதம் நடந்திருக்கலாம். ஆனா எண்ணி 7வது நாளுக்கு அப்புறம் உங்க குடும்பத்துல ஒரு நல்ல புரிதலும் அமைதியும் வரப்போகுது. பிரிஞ்சு போன உறவுகள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்கு. உங்க மனசுக்குள்ள 1000 கவலைகள் இருந்தாலும் வெளியில பார்க்கிறவங்களுக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் தெரியும். இந்த குணமே பல நேரங்களுக்கு உங்களுக்கு எதிரியா மாறிடுது. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு என்னப்பா எந்த குறையும் இல்லாம ராஜா மாதிரி வாழ்றாங்க அப்படின்னு தப்பா எடை போடுறாங்க. அதனாலதான் உங்க மேல ஒரு தேவையற்ற பொறாமை பார்வை விடுது. அந்த கஞ்சிஷ்டி உங்க வாழ்க்கையவே அழிச்சுக்கிட்டு இருக்கு. இனி வரும் காலங்கள்ல உங்களுக்கு கிடைக்க போற வெற்றிகளை ரொம்ப ஆரவாரமா கொண்டாட வேண்டாம். எவ்வளவு பெரிய பதவி வந்தாலும், எவ்வளவு பணங்காசு சேர்ந்தாலும், நான் ரொம்ப சாதாரண மனுஷன்பா அப்படின்னு அமைதியா கடந்து போயிடுங்க. உங்க பலவீனங்கள் என்ன, உங்களுக்கு யார் மேல கோபம் இருக்கு, யார பழிவாங்க நினைக்கிறீங்கன்னு உங்க மனசுக்குள்ள இருக்கிற எண்ணங்களை ஒரு நாளும் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. இதுதான் நீங்க கட்டாயமா மறைக்க வேண்டிய 3வது ரகசியம். உங்க பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு உங்களை வீழ்த்த நினைக்கிற கூட்டமே உங்களை சுத்தி எப்பவுமே இருக்கு. 4வது முக்கியமான ரகசியம் உங்களுடைய ஆன்மீக பலன் மற்றும் நீங்க செய்ய போற பரிகாரங்கள் சம்பந்தப்பட்டது. பொதுவா நம்ம மக்கள் கஷ்டம்னு வரும்போது கோயிலுக்கு போவாங்க, சாமி கும்பிடுவாங்க. ஆனா அதை 4 பேர்கிட்ட சொல்லி காட்டிக்குவாங்க. நான் இந்த மாதிரி கோயிலுக்கு போனேன், நான் இந்த பூஜை பண்ணேன், நான் இந்த பரிகாரம் பண்ணேன், நான் இந்த புனஸ்காரம் எல்லாம் பண்ணேன், அதனாலதான் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு 4 பேர்கிட்ட சொல்லி தம்பட்டை அடிச்சுப்பாங்க. ஆனா அது இதுக்கப்புறம் பண்ணாதீங்க. அந்த மாதிரி தம்பட்டை அடிச்சதாலதான் அவங்க வயிற்றுச்சலால உங்களோட வாழ்க்கை இன்னும் மோசமா போயிட்டே இருக்கு. ஆனா எண்ணி 7வது நாளுக்கு அப்புறம் உங்க குலதெய்வம் உங்களுக்காக ரொம்ப நெருக்கமா வந்து உங்களுக்கு பெரிய அரணா நிக்க போகுது. நீங்க நினைக்கிற காரியம் எல்லாம் பலிக்கணும்னா நான் சொல்ற மாதிரி நீங்க யார்கிட்டயும் சொல்லாம இருக்கணும். உங்க பிரார்த்தனையும் உங்களுக்கும் அந்த இறைவனுக்கும் இடையில் மட்டுமே இருக்கணும். மத்தவங்க அதை கேட்கும் போது அவங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் வேண்டுதலை பலிக்காம செஞ்சிடும். அதனால ஆன்மீக விஷயத்துல ரொம்ப ரகசியமா இருங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஆரோக்கியத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இப்ப மாயமா மறைய போகுது. ராத்திரி தூக்கம் இல்லாம தவிச்ச காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீங்க நிம்மதியா தூங்க போறீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச அவமானங்களும் வலி வேதனைகளும் இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போற நேரம். இது சில நேரங்களில் நம்ம இவ்வளவு நேர்மையா இருக்கோமே, யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கலையே, அப்புறம் ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம்னு கடவுள் கண்ணே இல்லையான்னு நீங்க தனியா உட்காந்து கதறி அழுதுருப்பீங்க. அந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஒரு பெரிய பிராயச்சித்தமான நடக்க போகுது. இழந்த எல்லாம் இரட்டிப்பா திருப்பி கொடுக்க போகிற நேரம் தான் இது. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க முன்னாடி ஒரு ராஜாவோ ராணியாவோ நீங்க வலம் வர போறீங்க. இது வரைக்கும் நீங்க கொடுத்த கடனை திருப்பி கேட்க முடியாமல் தவிச்சிருப்பீங்க. ஆனா இனிமே உங்க பணம் உங்களை தேடி தானா வரும். இது எல்லாத்தையும் நான் ஏதோ ஒரு வீடியோக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. கும்பராசிக்கு வர்ற காலம் ரொம்பவே சிறப்பா இருக்கு. நீங்க பண்ண வேண்டிய இந்த 5 ரகசியங்களை மறக்காம பண்ணிடுங்க. உழைச்சிக்கிட்டே இருங்க. உழைச்சா மட்டும் போதும். நீங்க நேரம் எல்லாமே சரியா இருக்கு. எண்ணி 7வது நாளுக்குள்ள உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கும். வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வீடு கட்டுவீங்க. அரசாங்க உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும். கும்பராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஒரு மாபெரும் வரப்பிரசாதம் தான் சொல்லணும். இவ்வளவு நாள குடும்பத்துக்காகவே உழைச்சி ஓடா தேஞ்சு போயிருப்பீங்க. உங்க ஆசைகளை எல்லாம் மனசுக்குள்ளே புதைச்சி வச்சுக்கிட்டு கனவு, பிள்ளைங்க, மாமியார், மாமனார், நாத்தனார்னு எல்லார் சந்தோஷத்துக்காகவும் உங்களோட சந்தோஷத்தை அர்ப்பணிச்சிருப்பீங்க. அதனால உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் வீட்டில் கிடைச்சிருக்காது. இனிமே அந்த கிழமை தலைகீழா மாறப்போகுது. நான் சொன்ன மாதிரி நீங்க எல்லாத்தையும் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்பா இருக்கும். நீங்க வெற்றி காணக்கூடிய நேரம் தான் இது. இது உங்களுக்கான நேரம். நீங்க ஜெயிக்க போறீங்க. கும்பராசி நேயர்களே, உங்களோட நட்சத்திரம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதை பார்த்துட்டு உங்களோட வாழ்க்கை எவ்வளவு சிறப்பா இருக்கும்னு நான் சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.